வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோம். 2 தாடிங்க. 2 தாடியில் ஒரு தாடி மற்றொரு தாடியை பற்றி வாழ்த்தி பாராட்டி எழுதிய கவிதையிலிருந்து தான் சில வரிகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் 2 தாடிங்கிறீங்களா? ஒரு தாடி ஈரோட்டு தந்தை பெரியார். தந்தை பெரியாரை இன்னொரு தாடி நீண்டதோ ஒரு கவிதையில் நிறைய பாராட்டி எழுதியிருக்காரு. அதில் சில வரிகளை மட்டும் நான் இந்த நேரத்தில் வாசிக்க விரும்புகிறேன். பொதுவாக தந்தை பெரியாரை பற்றி உங்களுக்கு தெரியும். கடவுள் மறுப்பாளர், நாத்திகவாதி, முற்போக்கு சிந்தனையாளர். நிறைய பேர் தந்தை பெரியார் காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் நிறைய கவிதைகள், கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் ஏன் இவர் இந்த தாடி எழுதுனதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன்னா, தந்தை பெரியார் கொள்கையிலிருந்து எதிர இருந்தவர், முழுக்க ஆன்மீக சிந்தனையாளர், ஆன்மீகவாதி, தமிழ்நாடு முழுவதும் ஆன்மீக சொற்பொழிவாற்றினவர், இறை நம்பிக்கையோடு தொண்டு செய்தவர், பல நூல்களை எழுதினவர். அப்படிப்பட்ட ஒரு தாடி என்ன தந்தை பெரியார் அவர்களை பற்றி எழுதியிருக்காருன்னா கேளுங்க. தமிழின தந்தை தழுவி பழகிடும் இனிய பண்பாடு. அடாடா, தமிழினத்திற்கே தந்தையானவர். அவர் தழுவி பழகிடும் இனிய பண்பாடு உள்ளவர். அப்புறம் குனியும் தமிழனை தடை நிமிர செய்த முதுகெலும்புகிறார். குனிந்தே கிடந்த தமிழனை தடை நிமிர செய்து நடக்க வைத்தவர் என்று சொல்றார். இழிதகை நீக்கி ஏற்றம் தரும் ஓர் இணையில்லா வீரம். நம்ம மேலே இருந்த இழிவு இருக்க, அதெல்லாம் நீக்கி நமக்காக போராடினவர். அவரை மாதிரி யாரும் இணையே இல்லை, வேற யாருமே இல்லைங்கிற மாதிரி அவர் தான் தந்தை பெரியார்னு மிக அழகாக அந்த கவிதை வரிகளில் சொல்கிறாரு. அவர் யாருன்னு கேட்குறீங்களா? அவர் தாங்க நம்ம ஐயா குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளாரை ஐயா தந்தை பெரியார் அவர்கள் குன்றக்குடி அடிகளார்னு சொல்லவே மாட்டார்களாம். அவரோட தந்தை பெரியார் கூட நெருக்கமானவர்கள் ஐயா என்ன நீங்கள் மகா சன்னிதானம்னு அழைக்கிறீங்க, குன்றக்குடி அடிகளார்னு அழைக்க மாட்டீங்கன்னு கேட்கும்போது தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார், அந்த பதிலை ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது மகா பெரியவா இருக்கும் போது ஏன் மகா சன்னிதானம் இருக்கக்கூடாது, நம்ம ஆள் ஏன் மகா சன்னிதானம் நம்ம அழைக்கக்கூடாதுன்னு எவ்வளவு சமத்துவத்தை நிறுத்தி பேசியிருக்காரு பாருங்க. இதை சில வெங்காயத்துக்கு தெரியாது, இந்த வரலாற்றை படிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த உள்ள மனிதர்களை செவி வழியாவது கேட்கணும் உண்மையான செய்தியை. நன்றிங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.